அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ்ல இது 10வது வீடியோ. இது மெரிடியன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல மெரிடியன்களை பத்தி சில அடிப்படை உண்மைகளை நம்ம பேசியிருந்தோம். இதுலயும் பாத்தீங்கன்னா மெரிடியன்களை பத்தி இன்னும் மேலும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் அதை நம்ம பேசுவோம். இந்த சக்தி ஓட்ட பாதைகள் மெரிடியன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பக்கூடிய டாபிக். புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் நம்ம பிரித்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம இதை பார்ப்போம். மெரிடியன்கள் அப்படின்னா சக்தி ஓட்ட பாதைகள். மனித உடம்புல இருக்கிற 12 உறுப்புகளுக்கும் ஒரு சக்தி ஓட்ட பாதை இருக்கு, ஒரு மெரிடியன் இருக்கு. மெரிடியன்கள்லாம் வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு வேண்டிய சக்தியை நம்மளோட சுற்றுப்புறத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து சில குறிப்பிட்ட அக்குபஞ்சர் புள்ளிகள் வழியாக ஈர்த்து தன்னோட இயக்கத்துக்கு பயன்படுத்திக்குது, தன்னோட ஃபங்க்ஷனுக்கு பயன்படுத்திக்குது. இப்போ கல்லீரல் அப்படின்னா அது ஒரு 30-40 புள்ளிகள் வழியா சக்தியை இழுத்து தனக்கான ஃபங்க்ஷனுக்கு அது பயன்படுத்திக்குது. இப்போ அந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை ஃபுல்லாக நீங்கள் ஒரு கற்பனை கோட்டுனால இணைக்கிற மாதிரி இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கல்லீரலோட சக்தி ஓட்ட பாதை. மண்ணீரல் தனக்கான சக்தியை ஒரு 20-30 புள்ளிகள் வழியா பிரபஞ்சத்திலிருந்து இழுத்து தனக்கு யூஸ் பண்ணிக்குது. இப்போ அந்த மண்ணீரலுக்குரிய அந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கற்பனை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் மண்ணீரலோட சக்தி நாளம், மண்ணீரலோட மெரிடியன். இது ஒரு கற்பனை கோடு தான் அது. பட் ஆனால் சூட்சுமமாக அந்த வழியை தான் அது சக்தியை இழுக்குது. இது மாதிரி 12 உறுப்புகளும் தனக்கு வேண்டிய சக்தியை பிரபஞ்ச சக்தியிலிருந்து அல்லது காஸ்மிக் எனர்ஜியிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் 12 உறுப்புகளுக்கும் ராஜ உறுப்புகளுக்கும் துணை உறுப்புகளுக்கும் மெரிடியன் எப்படி இருக்கு, எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த படத்தை இதில் இந்த லிங்க்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த மெரிடியனோட பாதை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த சக்தி ஓட்ட பாதை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. இதில் நீங்கள் நான் இப்போ சொல்கிற விஷயத்த செய்யுங்க. ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும்போது அந்த சக்தி ஓட்ட பாதை கையில் ஆரம்பித்து இப்படியே இங்கே முடியுதான்னு பாருங்க, அல்லது இந்த இடத்துல ஆரம்பித்து இப்படி கையில் முடியுதா அப்படின்னு பாருங்க, அல்லது இந்த பகுதியில் ஆரம்பித்து காலில் முடியுதான்னு பாருங்க, அல்லது காலில் ஆரம்பித்து உடம்புல முடியுதா அப்படின்னு பாருங்க. சரிங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த சக்தி ஓட்ட பாதையில் 1 அப்படிங்கிற புள்ளி எங்கே போட்டிருக்கோ அங்கே தான் ஆரம்பிக்குது. கடைசியாக முடிகிற நம்பரு 20, 30, 40 அப்படின்னு இருக்கலாம். இங்கே 1 இருந்துச்சுன்னா கை நுனியில் கடைசியாக முடியும், அல்லது காலில் 1 ஆரம்பிச்சிச்சுன்னா மேலே கடைசியாக அந்த எண்டிங் பாயிண்ட் முடியும். 30, 40, 20 அந்த மாதிரி முடியும். எந்த இடத்துல ஆரம்பிக்குது எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிற பாருங்க. திருப்பி சொல்கிறேன், பெரும்பாலும் கைகள் ஆரம்பித்து இப்படியே உடம்புல முடியும், அல்லது உடம்புல ஆரம்பித்து திருப்பி கைகளில் முடியும், இப்படி இருக்கும். அல்லது உடம்புல ஆரம்பித்து அப்படியே இறங்கி காலில் போய் முடியும், கால் நுனியில் முடியும், விரல் நுனிகளில் முடியும், அல்லது விரல் நுனிகள் ஆரம்பித்து அப்படியே மேலே ஏறி உடம்புல முடியும். 1 ஆரம்பிக்கிற இடம் துவங்குற இடம், கடைசி நம்பரு ஒரு பெரிய நம்பராக இருக்கும், அது முடிகிற இடம். இதை கவனித்து வைங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நம்ம உடம்புல இன் யாங் அப்படிங்கிற இரட்டை சக்திகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அந்த சீக்கிரட்டை நம்ம அடுத்த ஒரு மெரிடியன்களை திரும்பி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதனால இதை மட்டும் இப்போ கவனிச்சு வைங்க. இது இல்லாமல் மெரிடியன்களை எப்படி குறிப்பிடுறது அப்படின்னா, கல்லீரல் சக்தி நாளம், மண்ணீரல் சக்தி நாளம், நுரையீரல் சக்தி நாளம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் ஒவ்வொரு உறுப்பையும் ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லுவாங்க. லிவர் மெரிடியன் அப்படின்னா எல்ஆர் மெரிடியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் இன்டர்நேஷனலி அக்செப்டட். இப்போ ஸ்டொமக் அப்படின்னா எஸ்டி மெரிடியன், ஸ்பிளீன் அப்படின்னா எஸ்பி மெரிடியன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லி நம்ம பழக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தமிழில் சொல்லிக்கலாம். பட் நீங்கள் ஒரு சைனாவில் இருக்க ஒருத்தருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னாலும் சரி, அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர் அக்குபஞ்சர் நிபுணருக்கு புரிய வைக்கணும்னாலும் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னாலும் புரியும். எஸ்டி மெரிடியன், பிஎல் மெரிடியன் அப்படின்னு அந்த உறுப்போட ஆங்கில பெயர், அதை சுருக்கி 2 எழுத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னாதான் புரியும். இதை மறக்கக்கூடாது. நம்ம தமிழில் நமக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆங்கில எழுத்துக்கள் தான் முக்கியமானது. ஷார்ட் ஃபார்மில் சொல்லக்கூடியது அந்த உறுப்போட ஆங்கில பெயர், ஆங்கில பெயரோட சுருக்கம் 2 எழுத்துக்களில் இருக்கும். ஸோ இந்த பேரை பற்றியும் நோட் பண்ணி வைங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன
அந்த ஒரு உங்களுக்கு நான் என்ன செய்ய சொன்னனோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. மெரிடியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். மெரிடியன் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது முதல்ல ஏதோ கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். மெரிடியன்களை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. நம்ம இப்போதைக்கு ஒரு 2 வீடியோ மட்டும் பேசியிருக்கோம். இதை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்குவோம். தொடர்ந்து மெரிடியன்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் அடுத்து வந்து அக்குபஞ்சரில் இன்னொரு வித்தியாசமான ஒரு பாடத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.